இருந்த இடம் சொல்லுங்கம்மா. 18 18 8 8 2018. 2018. பிறந்த நேரம் காலை 8:30 மணி. 8:30 AM. சென்னை. சென்னை தானா? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. லக்னம் கன்னி லக்னம். கன்னி துலாம் ராசி விசாக நட்சத்திரம். கன்னி லக்னம் துலாம் ராசி விசாக நட்சத்திரமா? ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணுமா? குருஜி வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. தம்பிக்கு சனி தசை நடக்குது, சுயபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா குருஜி. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் உங்க சகோதரன் மாதிரி. ஏன் ஒரு அண்ணன் கிட்ட பேச மாட்டீங்களா? என்னம்மா நீங்க? எனக்கு போன மாசம் மெசேஜ் லைட்ல எனக்கு சான்ஸ் கிடைச்சது குருஜி. இப்போ என் பொண்ணுக்காக நான் கேக்குறேன். ஐயோ பாத்தீங்களா, இன்னொருத்தருடைய வாய்ப்பை தட்டி கழிக்கிறீங்க பாருங்க. 7-8 வருஷமா குருஜி முன்னாடி எனக்காக நான் கேட்டேன், இப்போ மகளுக்காக கேட்டேன். இருக்கட்டும்மா, சும்மா தமாசா சொன்னேன். 7 வருஷமா வின் டிவில இருந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல இருந்து லைவ் கிடைக்கலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் ஒரு பையன் சொன்னாப்ல, நான் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே போட்டேன், எனக்கு உடனே கிடச்சிருச்சுன்னாப்ல. அவன் ட்ரை பண்ணதே அப்போ தான், அதுலேயும் முதல் ரிங்லே கிடச்சிருச்சுன்றாப்ல. அதனால் நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன். பாப்பாவுடைய ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம்மா. குழந்தை கொஞ்சம் தள்ளி போய் தான் படிக்கும், தூர இடங்களில் போய் தான் படிக்கும். தூர இடங்களில் போய் தான் படிக்கும். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இப்போ லக்னம் சுபத்துவமா இருக்கு குருஜி, சுக்கிரன் இருக்கிறதுனால. ஆமா. ஆனா லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்து செவ்வாய் பார்வையில இருக்காங்களே. ஆமா, ராகுவோட சேர்ந்து செவ்வாய் பார்வையில இருந்தாலும் வளர்பிறை சந்திரனுடைய வீட்டுல தானே இருக்கிறாரு. அந்த சந்திரன் நீச்சனோட வீட்டுல இருக்காங்க. சந்திரன் நீச்சனுடைய வீட்டுல இருக்கிறார், உண்மைதான். நான் அப்படி சுத்தி மூக்கு சுத்தி வர வேண்டாம். புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வளர்பிறை சந்திரன், அது புதன் திசையில. இப்போ சனியோடைய பார்வையில தான் சுக்கிரன் இருக்கிறாரு. பாப்பா கடுமையான பிடிவாதக்காரி. சரி, 2ஆம் பாவகம் வலுத்திருக்கு. அம்மாவோடு இருக்க முடியாது, அப்பாவோடு இருக்க முடியாது. சரி, பொம்பளை பிள்ளை அம்மா அப்பா கூட இல்லாம தானே போகும். பாப்பா கட்டி கொடுக்க தானே செய்ய போறோம். கொஞ்சம் கடுமையான பிடிவாதக்காரியாக இருப்பா, இருந்துட்டு போறா. சில விஷயங்கள்ல கொஞ்சம் எல்லாத்திலையும் நேர்மையா இருப்பா, கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம்தான். என்ன எப்படி இருந்தாலும் ஒரு லக்னத்திற்கு யோக தசைகள் நடக்கணும். சனி தசை, புதன் தசை, கே தசை, சுக்கிர தசைன்றது கொஞ்சம் நல்ல தசை தான். ஆனா சனி தசையில புதன் புக்தி நல்லா இருக்காது. அது 2027 இருந்து 29. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்குமே. உங்க வீட்டுல யாராவது மேஷராசி கன்னிராசி இருக்கும்னு நினைக்கிறேன். யார் உங்க வீட்டுக்காரர் என்ன ராசி, நீங்க என்ன ராசி? நான் சிம்மம் குருஜி, வீட்டுக்காரர் ரிஷபம். சரி, மேஷராசி கன்னிராசி யாரும் இல்லை. இந்த குழந்தைக்கு தம்பி அண்ணன் அது யாருன்னா இருக்கிறாங்களா? அண்ணா இருக்காங்க, விருச்சிக ராசி. பரவாயில்ல, நல்ல வேலை தப்பிச்சிங்க. இப்போ இந்த மாதிரியான சனிதசை புதன் புக்தியில், சஷ்டாஷ்டக புக்திகளில் வீட்டில் அம்மா அப்பா யாருக்காவது கடுமையான அஷ்டம சனி நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு நெகட்டிவ் பலன்கள் இருக்கும். இப்போ அது கூட இருக்காதுமா. இப்போ தான் குழந்தைக்கு 8 வயசு ஆகுது. சனிதசை புதன் புக்தியில் உங்களுக்கு 10th +2 ரேஞ்சில் தான் வருவா. +2க்கு அப்புறம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுமா. பெரிய சோதனைகள்லாம் நிச்சயமா கிடையாதுமா. சனிதசை சுக்கிர நல்லாதாம்மா இருக்கும். சனிதசை சுக்கிர புக்தி 2 பேரும் கேந்திரங்கள்ல தானே இருக்கிறாங்க. 2 பேருமே யோகாதிபதி தானே. 2031 2031ன்றது இந்த வயசு தானே, சிறு வயது தானே. அதனால அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இல்லை. டீனேஜில் தாம்மா ஏதாவது வருமானு பார்க்கணும். 2038 உங்களுக்கு 20 வயசு வந்துடும். சனி திசையில் உங்களுக்கு ராகு புக்தி என்ன நடக்கும்? 2038. 2038ன்றது 20 வயசு. சனி திசை ராகு புக்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், உள்ளதைத்தான் சொல்லணும். ஆனாலும் இப்போ இதில் எதை நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்பாங்களா மாட்டாங்களா? ஒழுக்கமாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? லக்னத்தில் சுபர் இருக்கிறது ஒழுக்கத்தன்மையை உறுதி செய்கிறது. லக்னாதிபதி வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருப்பது முதல்ல தடுமாறினாலும், ராகுவின் அமைப்பினால முதல்ல தடுமாறினா கூட பின்னாடி கொஞ்சம் டக்குன்னு அதை எழுந்திரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. மிக முக்கியமாக இந்த அமைப்பில் என்ன வரக்கூடாதுன்னா, ராகு தசை வரக்கூடாது, செவ்வாய் தசை வரக்கூடாது. வருதா உங்கள் குழந்தைக்கு?
வராது. ஆனா கேது தசை வருது குருஜி. கேது கேது வந்துட்டு போகுது, கேது வரத்தான் செய்யும். ஏம்மா வாழ்க்கையே கஷ்டமும் நஷ்டமும் அப்படியே மாறி மாறி வர்றது தான். அந்த கேது வந்து சனியின் வீட்டில் செவ்வாயோடு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு கோணத்தில் தான் இருக்கிறார், 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்தில் தான் இருக்கிறார். செவ்வாய் தசை ராகுதசை வந்திருந்தால் அந்த குழந்தை படிக்காது, வாழ்க்கை பெண் குழந்தைக்கு கெட்டு போகும். நல்ல வேலையை அது வராமல் யோக தசைகளாக வருது, 5, 6 கூடிய தசைகள். அதுக்கப்புறம் லக்னாதிபதியோட தசை முதல்ல வந்து 5, 4 இடத்தொடர்புகள் ஏற்படுகிறது. புதனில் வந்து 1, 10, 11 தொடர்புகள் ஏற்படுகிறது. 24 வயதிற்கு பிறகு லக்னாதிபதி 1, 10, 11 தொடர்புகளை பெற்றிருப்பது திருமண வாழ்க்கையில் குறைகள் எதுவும் இருக்காதுன்றதை காட்டுது. அதனால் கவலைப்பட வேண்டாமா. சந்திரன் வலுக்கிறதுனால தாய் நல்லா இருப்பீங்க, சூரியன் வலுக்கிறதுனால தந்தை நல்லா இருப்பீங்க. என்னென்னா சவுண்டாக இருப்பீங்கன்னு அர்த்தம். இந்த குழந்தை ஒரு தடுமாறும் போது தாங்கி பிடிக்கக்கூடிய அமைப்புகளில் வளர்பிறை சந்திரன் குரு சேர்க்கை, சூரியன் ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கிறதுனால ராகு சனியுடைய தொடர்புகள் இல்லாமல் சூரியன் வலுத்திருப்பது, இது 9ஆம் அதிபதி நீச்சத்தில் இருந்தாலும் கூட கேந்திர பலத்தோடு தான் இருக்கிறார், லக்ன கேந்திர பலத்தில் இருக்கிறார். அதனால பெரிய கஷ்டங்கள் இருக்காதுமா. சரியா? சரி குருஜி. வேற ஏதாவது கேட்கணுமா? அப்புறம் எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கு? என்ன படிப்பா? சந்திரன் தான் அதிக சுபத்துவமா. அரசு வேலை சார்ந்த விஷயங்கள்ல தான் வருவா குழந்தை. அரசு வேலை சார்ந்த விஷயங்கள், கலைகளில் இப்போவே ஆர்வம் இருக்குமே, 8 வயசுலேயே தெரியுமே, இப்போவே கலைகளில் கொஞ்சம் அற்புதமாக அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் பாடுறது சம்மந்தப்பட்டது, டான்ஸு 8 வயசு தான் ஆகுது. கலைத்திறமை கொண்ட அமைப்புகள் இந்த பெண்ணுக்கு நல்லா வரும், அது நல்லா பாடுவா. அதை கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணுங்கள். அரசு வேலை உண்டுமா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. குருஜி அவர் சயின்ஸ் ஃபீல்டில் போவாரா, மேத்ஸ் போவாரா குருஜி? இந்த அமைப்பில் வந்து சயின்ஸ்லேயும் ஃபுல்ஃபில் இருக்காது, மேத்ஸ்லேயும் ஃபுல்ஃபில் இருக்காது. மேத்ஸ்னால் இந்த இதுக்கு கொண்டு போயிட வேண்டாம், அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும், ஆனால் வந்து சிஏ மாதிரியான படிப்புகள் வராது. லக்கணம் வந்து கன்னியா லக்கணமாக இருக்கிறதுனால காமர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருவா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி.